என்னங்க சும்மா கானா வினோத்துன்னு கில்லி நாட்டா தெரியுமா? தெளிவா சொல்றேன். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. என்ன ஐசக்கே திரும்பவும் பிக் பாஸ் ரிவ்யூ தானே பாக்குறீங்க? ஆமாங்க, பிக் பாஸ் ரிவ்யூவே தான். ஆனா இந்த வாட்டி தமிழை பத்தி இல்ல, கன்னடாவை பத்தி. இது கன்னடான்னு சொல்லுவாங்களா கன்னடம்னு சொல்லுவாங்களா? சரி, நான் கன்னடம்னே சொல்றேன். ஒட்டுமொத்த இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே அதிகபட்சமான ஓட்டான 55 கோடி ஓட்டிங் இந்த கில்லி நட்டா தாங்க வாங்கியிருக்காரு. இந்த நியூஸை பார்த்ததுமே யாரா இவரு அப்படின்னு இவரை பத்தி தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தேடுனதுல இவரை பத்தி கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயம் தான் உங்க கூட ஷேர் பண்றேன், கேளுங்க. நம்ம தமிழ்ல எப்படி பிக் பாஸ் சீசன் 9 அதே மாதிரி தான் கன்னடால பிக் பாஸ் சீசன் 12 நடந்துச்சு. நம்ம பிக் பாஸோட ஃபைனல்ஸ் அப்பதான் இவங்களோட ஃபைனல்ஸுமே. இந்த கன்னட பிக் பாஸ் சீசன் 12 கிச்சா சுதீப் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இவரை நம்ம நானி படத்துல வில்லனா பார்த்திருப்போம். சேச்சி போடுறாங்க இஞ்சி டீ படுத்துதுடா இந்த ஈனு படம் ஃபுல்லா ஈ கூட போராடிட்டு இருப்பாரு. சரி, இப்ப கில்லி நட்ராஜ் பத்தி வருவோம். இவரோட உண்மையான பேரு மலவள்ளி நட்ராஜ். இவர் கர்நாடகா மந்தியா டிஸ்ட்ரிக்ட்ல மட்டடபுரா அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல தான் பிறந்திருக்காரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் தான் இந்த கில்லி நட்டா. இவர் ஐஐடில முடிச்சுட்டு சினிமா மேல இருக்க பேஷன்னாலயும் இன்ட்ரெஸ்ட்னாலயும் சினிமால ஸ்கிரிப்ட் ஷார்ட் பிலிம்னு நிறைய இதுல ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி இவரோட காமெடி சென்ஸ்னால தனியான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஊர் மதுரை முத்தாண்ண மாதிரி நினைச்சுக்கீங்களேன். ஏன்னா தோ பாருங்க சீப்பு, இந்த பிளாக் சட்டில வச்சா பிளாக் ஷீப்னு இவரும் அந்த மாதிரி காமெடி எல்லாம் தான் பண்ணிருக்காரு. அதனாலேயே மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தினாலே பிக் பாஸ்லயும் அது இவருக்கு பிளஸ்ஸாவே மாறி இருக்கு. நான் எதுக்காக இவரை கானா வினோத் அண்ணன் கூட கம்பேர் பண்ணனா, அவரும் காமெடி பண்ணுவாரு, இவரும் காமெடி பண்ணுவாரு. அவரும் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, இவரும் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லங்க, எல்லா ஒரு மக்களுக்குமே நல்லா காமெடியா பேசுறவங்களையும் கஷ்டப்பட்டு வந்தவங்களையும் உண்மையா நடந்துக்கிறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி வினோத் அண்ணனை தூக்கி வச்சு கொண்டாடணுமோ அந்த மாதிரி தான் கன்னடால இவரை தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, கஷ்டப்பட்டு ஒருத்தர் வின் பண்ணிருக்காருன்னா அது என்ன சின்ன விஷயமா? இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப மீனாச்சு. வாழ்த்துக்கள் கில்லி நட்டா பிரதர். எனக்கு இவரோட நியூஸும் வீடியோஸும் பார்க்கும்போது கானா வினோத்தனாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. சார்ஜ் இல்ல ஐபோன்ல வினோத்தனா இப்படி விட்டுட்டே நான் டைட்டில் என்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். வினோத்தனா கொஞ்சம் நீங்க பொறுத்து இருக்கலாம். என்ன இருந்தாலும் எங்க மனசுல நீங்க தான் டைட்டில் வின்னர். சரி மக்களே, பிக் பாஸ்ல ஜெயிக்கிறதுக்கு தேவை திறமையா பொறுமையான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட்டுக்கான டே 2 இது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.